குட் ஆஃப்டர்நூன் மாதாஜி. குட் ஆஃப்டர்நூன். இங்கே ரெடியாக கிளம்பியிருக்கீங்க? சௌபி வீட்டுக்கு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சு, ஜாலியாக சூப்பராக முடிஞ்சுது. இப்போ கடமையை அழைக்கிறதா? கடமை அழைக்கிறது. சரி, போகிறது கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அவளுக்கும் சமைச்சு எடுத்துன்னு போயிட்டா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு கடகடன்னு சமையல் முடிச்சிட்டேன். குளிச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு சௌபி வீட்டுக்கு நேராக போக வேண்டியது தான். என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட் பொரியல், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல், பருப்பு ரசம், வேக வச்ச முட்டை, பாவக்காய் பொரியல், தாளிச்ச தயிர், சுட சுட சாதம் எல்லாம் தயாராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டேன், கிளம்ப போகிறேன். பாய். போஸ் வெங்காயம் வந்துடுறேன். சௌபி வீட்டுக்கு போகிறேன். சரி, வெங்காயமாக வாங்கிக்கலாம். நல்லா பெருசாக தள்ளு. நல்லா இருக்கு. போட்டு அது வெங்காயம் வாங்கிக்கலாம். செஞ்சுட்டேன். என்ன பொரி உருண்டெல்லாம் பேக் ஆகுது? நாளைக்கு நம்மளா வரேன்னா சரி, அவளுக்கு ஒரு செட்டு, நீங்கள் 2 பேர் சாப்பிடுங்க. அவளுக்கு ஒரு வச்சிட்டேன் பையில். அவளுக்கு ஒரு செட்டு எடுத்துக்கிட்டேன். சாப்பாடு இது, சாப்பாடுலாம் கட்டினது. இது வந்து மாவு அரைச்சிட்டியா? எப்படி? நான் தான் ஒடியில் தான் போட்டேன், அரைச்சுட்டேன். காலிங் பெல் அடி. தொட்டி இருக்கு பார்த்து. காலிங் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டானுங்க 2 பேர். சவுண்ட் விடுறாங்க. வந்துட்டியா பேக் டு சௌபிஸ் கிச்சனுக்கு? என்ன டின்னர்? தோசையும் தேங்காய் சட்னி, மத்தியானம் சாம்பார். ஏன் சௌபி அக்காவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வராமல் இங்கே வச்சு பார்த்துக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதான் பாப்பாவுக்கு கொஞ்சம் ஊசி போடுற வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு, ஏன்னா நம்ம வீடு தூரம், 2 மணி நேரம் ட்ராவல் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக. ஆமாம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்கு. அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டோம்னா அங்கே வந்து வர வேண்டிய வேலை இல்லை. நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே வருவா. நல்லா கொஞ்சம் உடம்பு தேர்ந்ததுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு அமுச்சு விடலான்னு சொல்லிட்டு வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நான் வந்து இங்கே சமையல் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நானும் வந்து போயின்னு இருக்கேன். ஆமாம், நேற்று பர்த்டே வீட்டுக்கு போனேன். அங்கே பர்த்டே கொண்டாட்டம் இல்லை, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலாம். ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துன்னு வரல. ஃபஸ்ட்டு ஒரு சும்மா கொஞ்சம் எடுத்துன்னு வந்தேன். அதனால் தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இன்றைக்கி வந்துட்டு இப்போ டின்னர் செஞ்சுருக்கேன். மத்தியானம் அங்கேயே சமைச்சு எடுத்துன்னு வந்ததால் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ டின்னருக்கு தோசை ஊற்றிட்டு சட்னி தாளித்து கொடுத்துருவேன். காஃபி போட்டு கொடுத்தேன். இப்போ தான் முடிஞ்சது அந்த வேலைலாம். இங்கே நல்லா சவுண்டே இல்லாமல் நிம்மதியாக தூக்கம் பார்த்தா. ஆனால் அவன் தான் தூங்க விட மாட்டானா? ஆமாம், ஏன்னா என் குழந்தைங்களும் பிறந்தா அப்படி தான். அவர் யார், அவர் குட்டி புள்ளல்ல. எப்படியும் அது கொஞ்சம் வளர்கிற வரைக்குமே இந்த தூக்கம் எல்லாம் அதுதான் அம்மான்றது. ஏன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறது தான். எல்லா தாய்மாருக்கும் ஒன்று தான். ஒரு குழந்தை பகல் அழும், ஒரு குழந்தை நைட்டில் அழும். சிலது சமத்தாக இருக்கும், சிலது ரொம்ப தொல்லை பண்ணும், சாப்பிடாம ஓட வைக்கும், குளிக்கிறதுக்கு ஓட வைக்கும், அப்புறம் டாய்லெட் போகிறதுக்கு ஓட வைக்கும். எல்லாத்துக்கும் ஓடணும். ஓடி வளர்த்து ஆளாக்கி விடணும். தான் நம்ம வேலை. வளர்த்து ஆளாக்கி விட்டா அது நம்மளே இப்படி வீடியோ கேள்வி கேட்கும். ஆமாம், அது நம்மளை விட்டு எங்கன்னா ஓடி போயிட்டோம். அங்கே போகிறோம் பார், நான் என் ஃப்ரெண்டோட போகிறேன் பார், அங்கே போக மாமி வீட்டில் போகிற என் ஃப்ரெண்டோட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அது ஓடும். உனக்கு கொடுத்த சாரி எங்கே வாங்கினேன்னு எல்லாருமே கேட்டிருந்தாங்க. அது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பேசி வாங்கினேன். அந்த லிங்க் கொடு, பிடிச்சா வாங்கிக்குவாங்க. இந்த சாரியோட வீடியோவும் அவங்கள்ட்ட இங்கே போடுறேன். அந்த பேஜும் அதில் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சேலை. ஏன்னா நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே ப்ளூ, அந்த மயில், அது பார்க்க ஆசையாக இருக்குது. இப்போலாம் தைக்க முடியாது, எப்படியும் 2-3 மாதம் ஆகிடும் அதெல்லாம் தைச்சி வச்சு ரெடி பண்ணுறதுக்கு. ஓகே, சட்னி தாளிச்சிட்டேன். இதில் சௌபி கொடுத்துலாம். அவன் தூங்கும் போதே சாப்பிட்டாங்கன்னா தான், இல்லைன்னா சாப்பிட விட மாட்டான். வெரி குட். எல்லா மதத்துக்கும் தெரியும், சாப்பாட்டில் கை வச்சாதான் அழுக வரும், பசி வரும், டாய்லெட் வரும், எல்லாம் வரும். வேற ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம செஞ்சுதான் ஆகணும். அப்போ சொல்லுவாங்க கடவுள் சோறு தரா, சோறுன்றாளா குழந்தை மேலே பாசமாக பார்க்குறாளா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இவர் சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதெல்லாம் உண்மை எப்படியோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் அப்படிதான் தென்னை மரம் மண்டையில் விழக்கூடாதுன்னு வரவாங்க சின்னவாங்களே அந்த மாதிரி. அதான் சில அந்த மாதிரி கேள்விப்படுறதே இல்லைல்ல, தேங்காய் விழுந்து அடிபட்டுச்சுன்னு. அந்த மாதிரி உங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி தேங்காய் விழுந்து அடிபட்டுருக்கா யாருக்காதுன்னு. நம்ம வீட்டில் கூட தென்னை மரம் இருக்கா, அங்கே குனிஞ்சு பெருக்கின்னு இருப்பேன்.
பெருக்கி முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தோடனே தேங்காய் பொத்துன்னு விழும். நம்மளால விழுறது இல்லை. அதாவது சொல்கிறது உண்மையும் என்னமோ தெரியல. தோசை ரெடி. சட்னியும் தாளிச்சாச்சு. அந்த சாம்பார் கொஞ்சம் இருக்குது. அதை வச்சு யார் யாருக்கு என்ன தேவை சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க வேண்டியது. நான் நாளைக்கு காலையில் போயிடுவேன். நாளைக்கு காலையில் பார்க்குறேன். டிஃபன் சாப்பிட்டா எஸ் ஓகே. போயிட்டு அதோட 1 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் வரேன். அப்படியா? 1 மாதம் இருப்பீங்களா? அப்போ நீ புதுசுன்னு ஓடி வந்துடுறீங்க பாப்பா பார்க்கறதுக்கு. பர்த்டேன்னு வந்தேன். இல்லைன்னா நான் ஏன் வரேன். நாளைக்கு புக்கு குட்டி வரானா? நான் தாத்தா பாரு கூட இருக்கேன் அப்படின்னா தான் ஃபோன் பண்ணால் உன் கூட நல்லா விளையாடுவான். கொஞ்சம் இது பண்ணிக்கோ, மருந்து இருந்து சாப்பிட்டு உடம்பை கொஞ்சம் தேர்த்தி வச்சுக்கோ. அவங்க கூட அப்போ தான் ஆட்டம் போடணும். ஓகே. போயிட்டு நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. சட்னி ரெடியா? சட்னி ரெடி. கொஞ்சம் சாம்பார் இருக்குது. ஓகே சரி, நாளைக்கு காலையில் பார்ப்போம். நாளைக்கு காலையில் பார்க்கலாம். இப்போ டின்னர் சாப்பிட்டு ரெஸ்ட்டு. பாப்பா கொஞ்சம் தூங்குறான். நம்மளும் கொஞ்சம் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். குட் நைட். குட் நைட். நம்ம பேக்கோட கிளம்பிட்டா வீட்டுக்கு வரியா? ஃபோன்லாம் கையில் தனித்தனியாக எடுத்து ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு பையில் போட்டு எடுத்துனாங்க. காலை வணக்கம். காலை வணக்கம். பால் எடுத்துட்டியா? இல்லை வந்து கேடு. திறக்கிறது எனக்கு ஒரு பால் வந்துருச்சா? வந்துச்சு. காட்டும். பால் எடுத்துன்னு போகிறாங்க. பால்காரர்கிட்ட வாங்காமல் பாட்டில் வச்சுட்டு போகிறாங்களே, உனக்கு செட் ஆகுதா? இங்கே எதுக்காக தான் செட் ஆகும். வாழ்க்கை வந்து நமக்கு இன்னும் தூக்கி ஓடுவோம். இந்த மாதிரி ரெஸ்ட்டு போயிட்டாங்க. எப்போ வைக்கிறாங்கன்னு தெரியாது. நம்ம தூக்கத்தெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்படியே ரெஸ்ட் பண்ணுவோம். நம்ம பால்காரன் தூக்கத்தெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. அது 10 மணிக்கு வருவாரு. 10 மணி 11 மணி அந்த நம்ம பால்கார் அதே வாங்கி பழகிடுச்சு. இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்? இன்னைக்கு வந்து இட்லி செய்யலாம். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன நொந்து போயிருக்கா? தூங்கினாதானப்பா. தூக்கமே இல்லைப்பா. 10 நாள் ஆகும் பணம். 10 நாளைக்கு என்ன 2 வருஷம் ஆகுமா நீ தூங்க? 2 வருஷமா? ஸ்கூலுக்கு போற சாப்பாடு கட்டணும். எவ்வளவு வேலை? அது எனக்கு ஈஸி வேலை. நைட்டு தூங்கிட்டு காலைல எழுந்துப்பால. தூக்கம் இல்லாததான் கிரின்னு வருது. இப்ப கூட கொஞ்சம் பாப்பா பக்கத்துல உட்காந்தீங்கன்னா பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துருவேன். ஓகே. இங்கே சன்லைட்லாம் நல்லா வருதா? கேஸுக்கு நேரம் நான் வீட்லேயே வந்துட்டு இருந்தது. மரம்லாம் வளர்த்ததால வர்றது. மரம் வளர்த்ததால கூட இல்லை, இது கம்பெனி கட்டினது. கம்பெனி ஆஃபீஸ் ரூம் கட்டினதால அது சுத்தமாக மறந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வேறு இடத்துக்கு மாறிடுறேன். ஓகே. வெயிலில் வெளிச்சம் நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் காலையில்? இன்னைக்கு வந்து இட்லியும் புதினா சட்னி. புதினா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த அவளுக்கு முட்டையும் காயும் வேக வச்சுருக்கேன். அது வெந்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றிட்டு சட்னி அரைச்சிட்டா முடிஞ்சிடும். மத்தியானத்துக்கு கீரைலாம் எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் பொரியல் எல்லாம் மத்தியானம் பண்ணணும். இப்போத்துக்கு இது முதல்ல கொடுத்துடணும். டிஃபன் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். அதோ கொடுத்துட்றேன். 10 நிமிஷம் தான். சட்னி நிறைய பெண்டிங் வேலைஸ் இருக்குது. ஓகே, இந்த முடிச்சிடறேன். ஓகே பாய். கொஞ்ச நேரம் பாப்பா பார்த்துருந்தேன். வந்து செய்கிறேன். ரெடியா மாதாஜி? ரெடிப்பா. இட்லி தக்காளி சட்னியா? புதினா சட்னி. ஓகே, சாப்பிட்ருவோம். ரெண்டு பேரும் தூங்குறேன். ஏ ஆத்தாஜி. டாட்டா பாய். பாய். 10-15 நாள் கழிச்சு வரேன். பார்த்து போ. பாய். கிளம்புறேன் வீட்டுக்கு. வீட்டுக்குலாம் ஒன்று அனுப்புறதா இல்லைண்ணா. எனக்கு வேலை இருக்கு. பாய் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் இருந்தது பெரிய விஷயம் தானே. எங்கே இன்னொருத்தைய காணும்? அவள் மாம் டியூட்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். வந்த உடனே ஒரு என்ட்ரி. டாட்டா பாய். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பரவாயில்லையா? டாட்டா பாய். பாய். டாட்டா பாய். பாய்.